ரோமர் 1வது அதிகாரம் 18 முதல் 32 வரை வாசிக்க கேட்போம். 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறது. இப்போ ஒரு சத்தியம் நமக்கு தெரிகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம சபையில் தந்திருக்கிற சத்தியம் அத்தனையும் ஊழியக்காரனுடைய சொந்த சிந்தனையில் வந்ததா, இல்லை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி வசனத்தின் மூலமாக தந்ததா? ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் நம்ம வசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தி தந்த சத்தியம். இந்த சத்தியம் ஒருவேளை மீசை எடுக்கிறது இருக்கும், இல்லாவிட்டால் தாடி எடுக்கிறது இருக்கும், இல்லை நகை அணிகிறது இருக்கும், இல்லை வெள்ளை துணி இருக்கிறது இருக்கும், இல்லாவிட்டால் மூலிகை ஞானஸ்தானம் இருக்கும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றி இருக்கும், இல்லை அந்யோன்யத்தை பற்றி இருக்கும், அப்பம் பிட்கதை பற்றி இருக்கும், பாதம் கழுவுறதை பற்றி இருக்கும், அந்நிய பாசையை பற்றி இருக்கும். இப்படிப்பட்ட எந்த உபதேசமோ பரிசுத்த ஆவியானவர் இயேசுவிடமிருந்து எடுத்து தந்தது. அந்த இயேசுவிடமிருந்து எடுத்து தந்தது பிதாவின் பாதத்திலிருந்து வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம சபையில பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தி தந்த வசனத்தின் மூலமாக சொல்லப்படுகிற உபதேசத்தை நீ அநியாயத்தினாலே அடக்கி வைத்தால் ஒரு பயம். இதை சொன்னா நம்ம எப்படி வாழ முடியும்? இதை செய்தால் அவர்கள் எப்படி கீழ்ப்படிவார்கள்? நம்ம இதை சொல்லிவிட்டால் அவர்கள் எப்படி இயேசுவை ஏதோ ஒரு சிந்தனையில் யோசனையில் அடக்கி வைத்தால் சாபந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வசனத்தை ஒருக்காவோட வாசிங்க பார்ப்போம். சத்தியத்தை சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போது நடக்கிற நியாய தீர்ப்பு, நம்ம சிலுவையில் உண்டான நியாய தீர்ப்பை பெற்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தந்தார். இப்போது நடைமுறையில் இருக்கிற நியாய தீர்ப்பு. ஆமென். அப்ப சத்தியத்தை அநியாயத்தினால், சத்தியத்தை நம்முடைய சொந்த விருப்பத்தினால், நம்ம சொந்த காரியத்துக்காக, சொந்த பிள்ளைகளுக்காக, ஏதாவது ஒரு காரியத்தினால் அதை சொல்லாமல் விடக்கூடாது. ஆமென். சொல்லுகிறது நிமித்தம் ஒருவேளை நாம் அவ்வாறு இல்லாவிட்டால் அதனுடைய பிரதிபலன், அதனுடைய நியாய தீர்ப்பு, அதனுடைய தண்டனை நமக்கு உண்டு. ஆனால் ஆக்கினை தீர்ப்பு வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய தேவன் அதிலிருந்து நம்மை தப்பித்துக் கொள்வதற்காக சிறு தண்டனைகளை தந்தோ, இல்லை சிறு உபதேசத்தை தந்தோ, எச்சரிப்பை தந்தோ நாம் மீட்டெடுப்பார். ஏனென்றால் கர்த்தருடைய சத்தியத்தை அறிவிக்கிற எந்த ஒரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆக்கினை தீர்ப்பு உண்டாவதற்கு ஒருபோதும் கர்த்தர் விட மாட்டார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உபத்திரவம் உண்டு, பாடுகள் உண்டு, வேதனை உண்டு, ஆனாலும் ஒருபோதும் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே அவர் விட மாட்டார். நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், நாம் ஜீவித காலம் முடியும் போது ஆக்கினை தீர்ப்புக்குள்ளே பங்கடையப்படாது.